Hi friends, welcome to Suji Bites KGF. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக நிறையா மசாலா இல்லாத பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு தக்காளி சாதம் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் நம்ம இப்போ போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதிகமான மசாலா இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம இன்றைக்கி தக்காளி சாதம் நான் பாஸ்மதி ரைஸில் தக்காளி சாதம் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் கூட வேணால் செஞ்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, ஒரு 4 லவங்கம், 2 ஏலக்காய் அது போட்டு வதக்கிட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டை வாக்கில் இது நான் பார்த்திங்கன்னா ஒரு 500 கிராம்ஸ் ரைஸ்க்கு ரெடி பண்ணின்னு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு 2 கிளாஸ் அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு நல்லா பொடியாக கட் பண்ண புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் வதங்கட்டும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க. அடுத்து இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நம்ம இப்போது சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அவங்கவுங்க ருசிக்கு ஏற்ப காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காரம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லா அந்த எண்ணெயிலே கலக்கி விடலாம். கலக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துன்னுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கலாம். இது தக்காளி சாதம்ன்றதுனால இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய தக்காளி ஒரு 500 கிராம்ஸ்க்கு நான் சேர்த்துங்க. பெரிய தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி எல்லாம் மெதுவாக வரைக்கும் அப்படியே சாஃப்ட் ஆகணும். அந்த எண்ணெயிலே வதக்கலாம். நிறைய 1 பாட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் எல்லாம் என் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி என்னுடைய ப்ளே லிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எல்லாம் கிடைக்கும். டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி நான் கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ 1:2 பண்ணிவிட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணி நான் இப்போ விட்டுன்னு இருக்கேன். விட்டுட்டுக்கு ருசிக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உடனே ரைஸ் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு கொதி தள்ளன்னு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் இருத்து நான் ஒரு 1/2 ஹவராக ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் சேர்த்துன்னுருக்கேன். அரிசி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் சைட்லேருந்து கலக்கி விடலாம். குழம்பு வகைகள் கூட நிறைய போட்டிருக்கேன். பொரியல் ப்ளேலிஸ்ட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மிதமான தீயில் வைக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். 4 பக்கமும் கொதிக்குது. நல்லா ஒரே ஒரு டைம் கொஞ்சம் அப்படி லைட்டாக சைட்லேருந்து கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடலாம். ஒன்ஸ் நம்ம ரைஸ் சேர்த்த உடனே நம்ம சென்டரில் வச்சு கலக்கவே கூடாது. சைடில் இருந்து மாத்திரம்தான் எடுத்து கலக்கணும். அவ்வளோதான். நம்ம வெரி சிம்பிள் அண்ட் டேஸ்டி. நிறைய மசாலாலாம் இதில் சேர்க்கவே கிடையாது. நல்லா இப்படி கலக்கி விட்டு மூடி போட்டு அப்படியே மிதமான தீயில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தம்மில் விடலாம். அவ்வளோதான். நம்மளுடைய தக்காளி சாதம் பாஸ்மதி ரைஸ் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அவ்வளோதான். ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய தக்காளி சாதம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Suji Bites KGF and thanks for supporting Suji Bites KGF. Keep supporting.